அனைத்தும்னா என்ன? அனைத்தும், அனைத்தும்னா அனைத்தும் தானே. அனைத்தும்னா எல்லாமே அடங்கிருது. அதில் மிஸ் ஆகுறதுன்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத இடத்துக்குலாம் கூட்டு போவோம். இங்கேருந்து அமெரிக்கா போகிறதுக்கு விசா வேணுமா வேணாமா? உங்களுக்கு நான் ஒரு பர்மிட் ஒன்று கொடுக்குறேன், உலகத்துக்கு எங்கே வேணாலும் விசா இல்லாமல் போகலாம். எப்படி இருக்கும்? எந்த அண்டத்துக்கு வேணாலும் உங்களுக்கு பர்மிட் இல்லாமல் போகலாம், விசா இல்லாமல் போகலாம். இப்போ எப்படி இருக்குது? கேலக்சியில் எந்த ஊருக்கு வேணாலும் போயிட்டு வரலாம், எந்த இடத்துக்கு வேணாலும் போய் பார்த்துட்டு வரலாம். இப்போ எப்படி இருக்கும்? இவன் ஏதாவது மென்டலா இல்லை கிறுக்கா? இவன் உண்மையைத்தான் பேசுகிறானா இல்லை பொய்யை பேசுகிறானா? உங்கள்கிட்ட பொய் சொல்லி என்ன நடக்க போகுது? எனக்கு பொய் புகழேன், புனைந்துரையேன், சத்தியம் சொல்கின்றேன் நம்புங்கள். நீங்கள் கற்றது அனைத்தும் பொய்யே, உண்டது அனைத்தும் மலமே, படியாத படிப்பை சொல்லித் தருகிறோம் மம்மின்னு கூப்பிட்றாரு வள்ளலார். என்ன சொல்கிறாரு? பொய் புகழேன், டே பொய் சொல்லடா, புனைந்துரையேன், சத்தியம் சொல்கின்றேன். அட்டமா சித்துக்கள் கைகூடி இறை சக்தியை பெற்ற மாபெரும் ஆற்றல் மிக்க ஒரு மகான். அவர் சோறு போடுறவராக தான் தெரியும், அவர் பண்ணாத மேஜிக் வேலையே கிடையாது. அத்தனை சித்துக்களையும் பண்ணிட்டார். என்ன சொல்கிறாரு? சத்தியம் சொல்கின்றேன். எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி சொல்லணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? எப்படியோ மாட்டிட்டு எப்படியோ சாவுங்க, எப்படியோ முழிங்க, உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இது தேவையில்லாத வேலை தான். நமக்கு சொல்லித்தரதே பெரிய விஷயம். இறைவன் ஏதோ சொல்லி கொடுத்துட்டான். இந்த மொத்த பிரபஞ்ச ரகசியத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? கூப்பிட்டு உங்களை உட்கார வச்சு இதெல்லாம் இப்படிலாம் இருக்குது, இந்த பிரபஞ்ச ரகசியத்தை இப்படி தான் டேப் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டா இன்னும் வேலை ஜாஸ்தி. எங்களுக்கு தலைவலி ரொம்ப 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 ஜாஸ்தி. அப்பையும் கேட்க மாட்டீங்களே, எங்களுக்கு அதுதான் கடுப்பாக இருக்குது. என்ன பண்ணுறது? நீங்கள் உண்மையாகவே உங்களுக்கு நம்பிக்கை வரணும் அப்படின்னா இந்த பயிற்சி நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அது வரைக்கும் தெரியாது. பயிற்சியும் பண்ணணும், கருணை என்கின்ற முயற்சியிலும் நீங்கள் இருக்க வேண்டும். எப்படி நடக்குதுன்னு சொல்கிறேன். கொஞ்சம் சீக்கிரட் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாமா? இப்போ தெரிஞ்சு போச்சு, இது பண்ணால் எல்லாம் கிடைக்கும் தெரிஞ்சிருச்சா இல்லையா? தெரிஞ்சிருச்சா இல்லையாங்க? இது இப்போ எப்படி கிடைக்கும்னு சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த உடலானது ஒரு பொருளை சாப்பிட்றீங்க, ஒரு உணவை சாப்பிட்றீங்க, அது செரிமானமாக மாறி செரிமான சக்தியாக மாறி அப்புறம் டைஜஷனில் ரொம்ப டீப்பாக ஆற்றலாக மாறுகிறது. ஒரு இட்லி சாப்பிட்றீங்க, இல்லை ஒரு வடை சாப்பிட்றீங்க, ஒரு சுண்டல் சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்டோடனே செரிமானம் நடக்குது. செரிமானம் நடந்த உடனே அதில் இருக்கக்கூடிய புரோட்டீன்னா புரோட்டீன் தனியாக, கால்சியம்னா கால்சியம் தனியாக, மெக்னீஷியம்னா மெக்னீஷியம் தனியாக, தனித்தனியாக பிரிந்து தானே எந்தெந்த இடத்துக்கு போகணுமோ அந்தந்த இடத்துக்கு போகுது. எஸ்ஆர்னோ? இப்போ போன் அப்படின்னா கால்சியம் வேணும், உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு அயன் கண்டென்ட் வேணும். இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறீங்க? எங்கேருந்து எடுக்கிறீங்க? சாப்பாட்டிலேருந்து எடுக்கிறீங்க. சாப்பாட்டிலேருந்து எடுத்து தானாகவே இறைவனோட படைப்பை பாருங்கள். வாயில் போடுறதோடு உங்கள் வேலை முடிஞ்சிருச்சு. அதையும் இப்போ மெல்றது இல்லை. பாதி பேர் மென்று முழுங்கினதுக்கப்புறம் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரைத்து 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 அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சத்துக்களையும் பிரித்து கழுத்துக்கு நீ போ, காலுக்கு நீ போ, போனுக்கு நீ போ, செல்ஸுக்கு நீ போ, அங்கே இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு நீ போ, தலைக்கு நீ போ, மூளைக்கு நீ போன்னு சொல்லி பிரித்து அனுப்புது. அப்படின்னா இதை என்னன்னு சொல்கிறது? இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டை ஒரு டிராப் ரத்தத்தை கண்டுபிடிக்க சொல்லுங்கள், சேம் எசன்ஸோட சேம் குவாலிட்டியில் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியுமா? ஏதேதோ மோட்டரை கண்டுபிடிக்கிறான்ல, இன்னொரு இதயத்தை கண்டுபிடிக்க சொல்லுங்கள், சேம் குவாலிட்டியில் முடியுமா? அப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சவன் யாரு? யாரு யாரு? கடவுள் கண்டுபிடிச்சார். இப்போ என் கேள்வி என்னன்னா, இவ்வளோ சூப்பராக இவ்வளோ அழகாக இத்தனையும் கண்டுபிடிச்சி அமைச்சிருக்காரா இல்லையா? இதெல்லாம் எதுக்கு அமைச்சிருக்கிறாரு? முதல்ல போ அனுபவிச்சுட்டு வா, சந்தோஷமாக போய் முதல்ல அனுபவி. உங்களுடைய ஆசையினுடைய ஏக்கம் தான் இந்த பிறப்பு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் அனுபவிக்கணுன்றது தான் வந்திருக்கீங்க. தப்பே கிடையாது, நல்லா அனுபவிங்க, சிறப்பாக அனுபவிங்க. ஆனால் அனுபவிக்கிறது எப்படின்னு தெரியலையே உங்களுக்கு. இப்போ என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக்கிட்டீங்க. எந்த பிரச்சனையில் தெரியுமா சிக்கிக்கிட்டீங்க? பாடி, கை, கால், வசதி எல்லாம் உங்களுக்கு இருக்குது, பட் எப்படி அனுபவிக்கிறதுன்னு தெரியல உங்களுக்கு. அனுபவிப்பது என்பது என்னவென்று கேட்டீர்கள் என்றால்
விழிப்புணர்வு, அவ்வளோதான். நீங்கள் விழிப்புணர்வாக இருந்தீங்கன்னா அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாமே உங்களுக்கு தெரிய முதல்ல அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. அனுபவிக்க தான் அதிலிருந்து உங்களால் வெளியே வரவும் முடியும். இங்கே நீங்கள் அனுபவமே இன்னும் முழுசாக நீங்கள் அனுபவிக்கல, அதனால உங்களால் வெளியில் வர முடிய மாட்டேங்க. ஏன் இப்போ முக்கால்வாசி பேர் முக்தி கஷ்டமாக இருக்குன்னு இப்போ புரியுதா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், பரம்பொருள் யோகம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பரம்பொருள் யோகிகளும் முதலில் உங்கள் வாழ்க்கையை முதல்ல அனுபவிக்கணும், நல்லா வாழணும், பிடிச்ச மாதிரி முதல்ல வாழுங்க, சந்தோஷமாக இருங்க. அதுக்கு தானே பிறந்திருக்கோம், அதுக்கு தானங்க பிறந்திருக்கோம். நம்ம சந்தோஷமாக வாழாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னாலும் உங்களால் வர முடியாது. அது நான் சொல்லிலாம் வராது. உங்களுக்கு எவ்வளோ நான் சொல்கிறதுக்காக விட்டுட்டு வந்துடுவீங்க. விட்டுட்டு வர்றது இந்த சென்ஸ் என்ன, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தனிமை உங்களுக்கு பிடிக்கும், குடும்பத்திலே இருந்தாலும் தனிமையை ரொம்ப விரும்புவீங்க. மன ரீதியாக நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு முடியாது. அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், முதல்ல நல்லா அனுபவிங்க வாழ்க்கையை. உங்களுக்கு எப்படிலாம் அனுபவிக்கணும்னு விருப்பம் இருக்கோ அப்படிலாம் முதல்ல வாழ்க்கையை அனுபவிக்க ஆரம்பிங்க. அதுக்கு பணம் என்பது மிகவும் அவசியமான ஒரு பொருளாக இருக்கின்றது. பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதையும் அனுபவிக்க முடியாது. பயிற்சி பண்ண பணம் வந்துடும், ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. ஆல்ரெடி எத்தனை ஆடியோ போட்டிருக்காங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா? நம்ம யூடியூப் வீடியோ முன்னாடி வரும்போது ஃபீட்பேக் எத்தனை பேர் கொடுக்குறாங்க, என் லைஃப் இப்படி மாறிடுச்சு, என் லைஃப் அப்படின்னா என்ன, நானே மாற்றி மிமிக்ரி பண்ணியா போடுறேன் அந்த வாய்ஸ் எல்லாம் அனுபவிச்சு தானே போட்டுட்ருக்காங்க. அப்போ என்னுடைய கேள்வி என்ன, அத்தனை பேருக்கு வாழ்க்கை மாறுது, உங்களுக்கு மாறாதா? 100% மாறும். பட் என்னன்னா, உங்கள் வாழ்க்கை மாறணும்னா உங்களுடைய முயற்சி தேவை, புரிந்து கொள்ளுங்கள். எனர்ஜி வேணும், புரிஞ்சுக்கங்க. இப்போ எனர்ஜினா இப்போ நான் சொன்னேன்ல, இந்த உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களும் ஒவ்வொரு ஆர்கனும் அதனுடைய வேலையை பண்ணி சத்துக்கள் அங்கங்கே பிரித்து அனுப்புதில்ல. இந்த மொத்த சக்தியும் இந்த மொத்த உடலும் இயங்கணும் அப்படின்னா ஆகாய சக்தின்னு ஒன்று இருக்குது. ஆகாய சக்தினா என்ன, காஸ்மிக் எனர்ஜி. காஸ்மிக்னா என்ன, வெட்டவெளின்னு அர்த்தம். வெட்டவெளினா என்ன, முதலும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் பறந்து விரிந்து போய்கிட்டே இருக்குல்ல, ஸ்பேஸ். அந்த காஸ்மிக் எனர்ஜி அதிலிருந்து பிரிஞ்சு வந்தது தான் இந்த 4 தத்துவம். எது, நிலம், நீர், நெருப்பு, காற்றுன்ற இந்த 4 பூதங்கள் இருக்கு இல்லையா, பஞ்சபூதங்கள். இது 4ம் எதிலிருந்து பிரிஞ்சு வந்ததுன்னா ஆகாயம் எனக்கூடிய இந்த சக்தியிலிருந்து தான் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ என்னன்னா, உங்களுக்கு இந்த 4 எனர்ஜியே சரியாக கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே இந்த 4 எனர்ஜி கிடைச்சாலும் ஆகாய சக்தி சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஆகாய சக்தி எப்போது கிடைக்கும் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், மனம் காணாமல் போகும்போது மட்டும்தான் ஆகாய சக்தி கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, தூங்கும்போது மனம் காணாமல் போகுது, எனர்ஜி உங்களுக்கு கிடைக்குது. கிடைச்சதுக்கப்புறம் மறுபடியும் உலக வாழ்க்கையில் அதை வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்கள் அங்கே ஓடுறீங்க, இங்கே ஓடுறீங்க, பதட்டமாகுது, படபடப்பாகுது, ஆங்ஸைட்டி வருது, டிப்ரெஷன் வருது, கடுப்பாகுது. அந்த எனர்ஜி பூரா வேஸ்ட் ஆகிடுது. மறுபடியும் தூங்குறீங்க, மறுபடியும் எனர்ஜி கிரகிக்கிறீங்க, ஆகாய சக்தி வருது. மறுபடியும் அடுத்த நாள் என்ன ஆகுது, மறுபடியும் அங்கே ஓடுறீங்க, இங்கே ஓடுறீங்க, அதை நினைக்கிறீங்க, இதை நினைக்கிறீங்க, எனர்ஜி பூரா வீணாயிருது. இப்படியே டெய்லி தூங்கி கிடைக்கக்கூடிய எனர்ஜி பூரா வேஸ்ட் பண்ணி மனசை ஒருநிலைப்படுத்துறது எப்படின்றது தெரியாமல் செத்து போயிடுறீங்க. வயசாகுது, ஒரு கட்டத்துக்கு மேலே செத்து போயிடுறீங்க. செத்து போனதுக்கப்புறமும் ஆசை நிற்க மாட்டேங்குது. ஆசை நிற்காதனால மறுபடியும் அடுத்த பிறவியை எடுக்கின்றீர்கள். மறுபடியும் அடுத்த பிறவியை எடுத்து மறுபடியும் உங்கள் ஆசைக்காக ஓடிட்டுருக்கீங்க.